இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்துள்ளது என்று நினைக்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தினரை நன்றாக உன்னிப்பாக கவனிக்கவும். இது சத்தியம் தொலைக்காட்சி. இது இன்று வந்த செய்தி. தமிழ்நாட்டில் சிங்கப்பெண்கள் சட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறையாக உள்ளதா என்கிற வினா எழும் விதமாக இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதோ உங்களுக்காக எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் சீரழிவு நடைபெறுகிறது என்பதை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இயக்கத்திற்கு ஆதரவு கொடுப்பது தவறல்ல. அதற்காக கண்மூடித்தனமாக எதையும் பேச முயற்சிக்க வேண்டாம். தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கிறது என்று ரீல்ஸ் போடும் நீங்கள் இத்தகைய குற்ற சம்பவங்களையும் உங்களுடைய முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ரீல்ஸ் போடுவதிலேயே உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் மக்கள் நலனிலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் தராமல் செல்ல முயன்ற கும்பல் பணம் கேட்ட பொன்மணி என்ற பெண் ஊழியரையும் வினோத்குமார் என்ற நிலைய மேலாளரையும் அன்னைக்குங்கிறனா அவன் எப்போ வந்தாலுமே அவன் நிறைய ரெகுலரா வர பையன்தான். எப்போ வந்தாலுமே போதையிலேயே வருவான். எந்த நேரமும் வந்துட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு லேட்டா தான் காசு கொடுப்பாங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சாலும் சரி லேட்டா தருவான்னு பெட்ரோல் போட்டு விட்டு உட்காந்து காசு கேட்டதுக்கு தர